இப்போ வந்து ராயாஸ் சிக்கன் குழம்பு மசாலாவை யூஸ் பண்ணி நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறேன். இதுக்கு வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் வெங்காயத்தை போட்டு அந்த 1 கிலோ சிக்கனையும் போட்டு வதக்கணும். அதுக்கு வந்து நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வதக்கணும். அதை வதக்குனா குழம்பு வாசனையாக இருக்கும். வதக்கி அதுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி வைக்கணும். தண்ணியை வச்சு குக்கரை மூடிட்டாக்கா ஒரு 4 விசில் விடலாம். அது கறி இப்போ தான் சாஃப்டாக இருக்கும். நாலு விசில் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா கறி நல்லாவே வெந்திருக்கு. இதுக்கு வந்து ராயாஸ் சிக்கன் குழம்பு மசாலா வந்து நான் 3 ஸ்பூன் போடுறேன். நான் இது காரமாக தான் இருக்கும். இதில் நான் வேறு எந்த தனியாக மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ஜாமான் எல்லாம் இந்த மசாலாலே சேர்ந்துருக்கு. இதுக்கு அளவான தேவையான உப்பை போட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டணும். இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்கு ஒரு மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த தேங்காயில் வேறு எதுவும் சேர்க்கலை. எண்ணெய் சட்டியில் எண்ணெய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த சோம்பு பட்டை கிராம்பை போட்டு இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதையும் போட்டு அதில் வதக்கணும் நல்லா. இப்போ இந்த மிக்சியில் அரைச்ச தேங்காயை அந்த கொதிக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம். கேஸை மாற்றிக்கிறேன். அதில் இந்த குழம்புக்கு வந்து தண்ணி எவ்வளோ தேவையோ இப்போயே அதில் கலக்கி ஊற்றிடலாம். சில பேர் குழம்பு வந்து தண்ணியாக வைப்பாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் தண்ணியை ஊற்றி காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். நான் வந்து திக்காக தான் வைப்பேன். அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்கலை. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் இந்த குழம்பு. அதுக்கு வந்து நான் புளி 1 ஸ்பூன் ஊற்றுறேன். தக்காளி எல்லாம் போடலை அந்த குழம்புல, புளி தான் அதுக்கு. நல்லா கலக்கி விட்டு இந்த இதிலே தண்ணி காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிடலாம். இப்போ அந்த தாளிப்பை வந்து இதில் கொட்டிட்டு கொதிக்க விட்டாக்கா கிராமத்து நாட்டுக்கோழி குழம்பு தயார். இது இட்லியோட மத்தியானம் சாப்பாட்டோட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த ராயாஸ் சிக்கன் குழம்பு மசாலா வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட எல்லா மசாலாஸும் இருக்குது. மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா. அந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க்கில் போய் பார்த்தா தெரியும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம்.